வீடியோக்குள்ள வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். மாஸ்னா என்னன்னு நம்ம தமிழ் சினிமாவுக்கு கற்றுக் கொடுத்தவர் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். ஆனால் வெறும் மாஸ் ஹீரோ மட்டும் இல்லை, அரசியல் திரைப்படங்கள்னு வந்துட்டா கூட இவர் தான் ரியல் கமாண்டர். அவர் எடுத்த சவுக்கடி திரைப்படங்களான ஒவ்வொன்றுமே தனி ரகம் தான். இந்த வீடியோவில் அரசியல், ஆக்ஷன், ஒரு சமூக அக்கறைன்னு எல்லாத்தையும் அள்ளி தெளிச்ச நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த டாப் 5 பொலிட்டிக்கல் த்ரில்லர் திரைப்படங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டெய்லி போடக்கூடிய நம்ம வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க பெல் ஐக்கானையும் ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் முதல் இடத்துல இருக்கக்கூடிய திரைப்படம் 2002 ஏஆர் முருகதாஸ் அவர்கள் இயக்கத்தில் வெளியான ரமணா திரைப்படம் தான் இருக்குது. எந்த ஒரு திரைப்படத்தில் ரமணா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் ஊழலுக்கு எதிராக ஒரு பெரிய சவுக்கடியை நம்ம கேப்டன் கொடுத்துருப்பாரு. நம்ம தமிழ்நாட்டோட அரசியலில் என்னென்ன நடக்குதுங்கிறத அப்பட்டமா யாருக்குமே பயப்படாமல் பேசின ஒரு திரைப்படம் தான் அது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கேப்டனோட பவர்ஃபுல்லான கம்பீரமான தோற்றமும் வசனங்களும் இன்னைக்கும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா மீம்ஸா வைரல் ஆகிட்டு இருக்குன்னா பார்த்துக்கோங்க. நம்ம லிஸ்ட்டில் 2வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் பீஸ் 1990 வெளியான புலன் விசாரணை திரைப்படம் தான். இந்த திரைப்படத்தில் நம்ம கேப்டன் அவர்கள் ஒரு நேர்மையான போலீஸ் ஆஃபீஸராக அரசியல் பின்னணியில் நடக்கிற கொலைகளை எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுறாருங்கிறது தான் இந்த திரைப்படத்தோட கதை. இந்த புலன் விசாரணை திரைப்படம் ஆரம்பகால பொலிட்டிக்கல் ஆக்ஷன் டிராமாக்களுக்கெல்லாம் இந்த ஒரு திரைப்படம் ஒரு முன்னோடி. அதிரடியான அநியாயத்தை தட்டி கேட்குற டயலாக்ஸ், நேர்த்தியான ஸ்க்ரீன் பிளேன்னு பின்னி எடுத்திருப்பாரு நம்ம கேப்டன் அவர்கள். அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல 3வது இருக்கக்கூடிய திரைப்படம் 1993 வெளியான ஏழை ஜாதி திரைப்படம் தான். இந்த திரைப்படத்துல சமுதாயத்துல ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் ஏழைங்களுக்காகவும் கேப்டன் எப்படி குரல் கொடுக்குறாருங்கிறது தான் இந்த திரைப்படத்துடைய ஒரு முக்கியமான கரு. ஆனா அது மட்டும் இல்லாம ஒரு பவர்ஃபுல்லான மினிஸ்டரும் அவனுடைய பையனும் சேர்ந்து செஞ்ச ஊழலை எதிர்த்து நம்ம கேப்டன் எப்படி போராடுறாருங்கிறதையும் இந்த திரைப்படத்துல காட்டியிருப்பாங்க. நம்ம கேப்டன் அவர்கள் வெறும் ஆக்ஷன் ஹீரோ மட்டும் இல்ல, சமூக அக்கறை கொண்ட ஒரு மக்கள் பிரதிநிதியா தன்னை நிலைநிறுத்தின படங்கள்ல இதுவும் ஒண்ணு. அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல 4வது இருக்கக்கூடிய திரைப்படம் 1996 வெளியான தமிழ் செல்வன் திரைப்படம் தான். இந்த திரைப்படத்துல கேப்டன் அவர்கள் ஒரு நேர்மையான ஐஏஎஸ் ஆபீசரா அரசியல் சூழ்ச்சிகளையும் பொதுமக்களுக்கு எதிராக நடக்கிற அநீதிகளையும் வெளிச்சத்துக்கு கொண்டு அதை தட்டி கேட்கிற ஒரு கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாரு. அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல 5வது இருக்கக்கூடிய திரைப்படம் 1990 வெளியான சத்திரியன் திரைப்படம் தான். ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியா ஒரு ஊழல் நிறைஞ்ச அரசியல்வாதி கூட எப்படி போராடுறாருங்கிறது தான் இந்த திரைப்படத்தோட கதை. இந்த ஒரு திரைப்படத்துல அரசியல் குற்றச்சங்களையே நேர்மையா ராவா காட்டின ஆரம்ப கால திரைப்படங்கள்ல இதுவும் ஒண்ணு. கேப்டனோட ஆக்ஷன் மற்றும் நடிப்போட உச்சத்தை இந்த திரைப்படத்துல பார்க்கலாம். இந்த 5 திரைப்படங்களுமே கேப்டன் விஜயகாந்த் ஒரு மாஸ் ஹீரோ மட்டும் இல்ல, மக்களுக்கு உண்மையா குரல் கொடுத்த ஒரு பொலிட்டிக்கல் வாய்ஸ்னு நிரூபிக்குது. அதான் இவ்வளவு வருஷம் கழிச்சும் இந்த படங்களுக்கு ஒரு தனி ரசிகர் பட்டாளங்களே இருக்கு. அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த லிஸ்ட்ல கேப்டனோட எந்த பொலிட்டிக்கல் மூவி ரொம்ப பிடிக்கும், இல்லைனா இந்த லிஸ்ட்ல இல்லாத வேற எந்த படத்தை நீங்க சேர்க்கணும்னு நினைக்கிறீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் டெய்லி போடக்கூடிய நம்ம வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க பெல் ஐக்கானையும் ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க.